நம்முடைய விவசாயிகளின் நலனுக்காகவும் அவர்களின் வாழ்வாதாரத்துக்காகவும் பல்வேறு உதவிகளையும் அறிவிப்புகளையும் தமிழக அரசு வழங்கி வருகிறது. அந்த வகையில் இப்போதும் ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் தந்துள்ளது. அது என்னவென்று பார்க்கலாம். வேளாண் துறையில் தொழிலாளர்கள் பற்றாக்குறையை சமாளிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதே போல விதைப்பு முதல் அறுவடை முடிய அனைத்து சாகுபடி பணிகளையும் வேளாண் இயந்திரங்கள் மூலமாக மேற்கொள்வதற்காக நடவடிக்கையை மேற்கொண்டாலும் ஏராளமான விவசாயிகளுக்கு சொந்தமாக வேளாண் கருவிகள் கிடையாது. எனவேதான் வேளாண் இயந்திரங்களை விவசாயிகள் தங்களுடைய வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் ரிசர்வ் செய்து கொள்ளும் வாடகை என்ற செயலியை முதல்வர் ஸ்டாலின் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். இதன் மூலம் பதிவு செய்யும் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இயந்திரங்கள் வாடகைக்கு வழங்கப்பட உள்ளன. இதுபோலவே தமிழக அரசு கொண்டு வந்த இன்னொரு திட்டமான உழவன் செயலி 22 வகையான சேவைகளை இதுவரை வழங்கி வருகிறது. இதை தவிர பயிர் இழப்பீடுகளையும் அரசு அறிவித்து வருகிறது. காவிரி பாசன மாவட்டங்களில் தண்ணீர் இல்லாமல் பாதிக்கப்பட்ட குறுவை பயிர் சாகுபடி குறித்து கணக்கெடுப்பு நடத்தி இழப்பீடு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 13,500 இழப்பீடாக வழங்கப்படுகிறது. இந்நிலையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் ஒரு செய்தி ஒன்றை தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் மூலம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வழங்கப்பட்டு வரும் தானிய ஈட்டுக்கடன் உச்சவரம்பு 10 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அதிரடியாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியதாவது, கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பொதுமக்களும் விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் பல்வேறு வகை கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதிக எண்ணிக்கையில் பயனாளிகள் பயன்பெறும் வகையில் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படும் அனைத்து வகை கடன்களுக்கும் 2023-24 ஆண்டிற்கான குறியீட்டினை அதிகரித்து மறுநிர்ணயம் செய்து வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். அதன்படி சில மத்திய கூட்டுறவு வங்கிகள் விவசாயிகள் அதிகம் பயன்பெறும் வகையில் தானிய ஈட்டுக்கடனின் உச்சவரம்பை உயர்த்திட கோரிக்கை வைத்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்று கடன் குறியீட்டினை எய்த ஏதுவாகவும் பயனாளிகள் அதிக அளவில் பயனடையும் வகையிலும் தானிய ஈட்டுக்கடன் உச்சவரம்பு 10 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்தி வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.